Hi friends, welcome to Kids Special Foods channel. நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு கோகனட் கலர்ஃபுல் கேக். இந்த கோகனட் கலர்ஃபுல் கேக் எப்படி செய்யலாம்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். கலராய் கோகனட் கேக் செய்யறதுக்கு 1/4 கிலோ மைதாவை எடுத்து சலிச்சு வச்சிருக்கேன். 4 முட்டை எடுத்துக்கலாம். எடுத்து அதை உடைச்சு ஊத்திக்கலாம். 4 முட்டை எடுத்து உடைச்சு ஊத்தியிருக்கேன். டெசிகேட்டட் கோகனட் 200 கிராம், 75 மில்லி எண்ணெய், 1 டீஸ்பூன் சமையல் சோடா, 10 மில்லி புளிப்பில்லாத தயிர். அடுத்ததாக 2 கிண்ணங்கள்லையும் 10 மில்லி பால் எடுத்து ஆரஞ்சு ஃபுட் கலரும் க்ரீன் ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கலக்கி வச்சுருக்கேன். கேக்குக்கு இப்போது எல்லா பொருள்களும் ரெடியாக இருக்குது. இனி கேக் பேட்டர் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுக்கிட்டு நல்லா அடிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக விஸ்கால் தான் அடிக்கணும். அப்போ தான் இந்த முட்டை நல்லா சூப்பராக அடித்து கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை இந்த மாதிரி நல்லா நுர வர்ற அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு. அடித்த முட்டையோட ஜீனியை சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அடிக்கணும். ஜீனியும் முட்டையும் சேர்த்து நல்லா அடிக்கணும். அளவுக்கு அடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. ஜீனியும் சேர்ந்து முட்டையும் சேர்ந்து பாருங்கள் நல்லா நுர வர்ற அளவுக்கு அடித்து எடுத்தாச்சு. இது கூட சமையல் சோடா சேர்த்துக்கிறோம், மைதாவை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்குவோம். அதாவது நல்லா கலக்கி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இந்த அளவுக்கு அடித்து எடுத்தோடனே தயிரை சேர்த்துக்கிறோம். எண்ணெயவும் சேர்த்துக்கிறோம். ஃபைனலாக டெசிகேட்டட் கோகனட்டையும் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடிச்சுக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் பேட்டர் இந்த அளவுக்கு தயாராகிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். அதாவது இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கேக் பேட்டர் 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு இடையில் இந்த மாதிரி நான் ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் இதே மாதிரி மைதா மாவை கொட்டி அப்ளை பண்ணிட்டேன். மாவை இப்போ 3 பேட்சாக பிரிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பச்சை கலரில் இந்த மாவை ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க, இந்த மாதிரி பச்சை கலரில் மாவை ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா கலக்கிக்குவோம். இந்த கலரும் இந்த மாவும் நல்லா ஒன்றா கலக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாருங்கள், மாவோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக ஆரஞ்சு கலர் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளோ மாவு சேர்த்தமோ அதே அளவு மாவு இதுக்கும் சேர்க்கணும். இதையும் நல்லா கலக்கிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி இதையும் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆரஞ்சு கலர் கேக் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கேக் பேட்டர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். மீதி இருக்கிறது மாவு இந்த அளவுக்கு இருக்குது. இதில் நாம் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். நாம் இன்றைக்கி இட்லி பானையில் தான் கேக் செய்ய போகிறோம். அதுவும் இண்டக்ஷனில் செய்ய போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ வந்து நான் இதை 100ல் வச்சுருக்கேன். வெறும் இட்லி பானை தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒரு பிரிமனையை வச்சுருவோம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த கேக் செய்கிற
கிண்ணத்தை எடுத்து வச்சுருவோம். இதை நம்ம கேக் மாவு, அதாவது அந்த கேக் பேட்டரை ஊற்றிட்டு அப்புறமா எடுத்து வச்சோம்னா கை சுட்டுரும். அதனால் முன்கூட்டியே அந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுருவோம். இப்போ மாவு எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ப்ளைன் மாவை ஊற்றிக்குவோம். ப்ளைன் மாவில் நான் ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக பக்கத்துலேயே இந்த க்ரீன் கலர் மாவை ஊற்றிக்குவோம். அடுத்ததாக பக்கத்துலேயே ஆரஞ்சு கலர் மாவையும் ஊற்றிக்குவோம். இதே மாதிரி மாறி மாறி 3 கலரையும் 1 by 1 சேர்த்துருவோம். எல்லா மாவையும் இதே மாதிரி சேர்த்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2வது தடவை சேர்க்கும்போது மாவை இப்படி சேர்த்துருக்கேன். இனி 3வது ரெண்டும் சேர்த்துருவோம். இப்போது ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் சேர்த்துருவோம். அடுத்ததாக ஆரஞ்சு, மூணாவதாக ப்ளைன் மாவு, அதாவது ப்ளைன் கேக் பேட்டர். இது 3வது ரவுண்டு சேர்த்து எடுத்தது. இனி மிச்சம் இருக்க எல்லா கேக் பேட்டரையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துருவோம். மிச்சம் இருந்த எல்லா மாவையும் இது போல் உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு. இனி இதை ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ இட்லி பானை மூடியை போட்டு மூடிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூடி போட்டு மூடிட்டேன். நான் அந்த இட்லி பானையை ஸ்டவ்வில் வைக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் இந்த இண்டக்ஸை ஆன் பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த கிண்ணத்தை உள்ளே வச்சு கேக் பேட்டரை உள்ளுக்குள்ளே சேர்த்தேன். இப்போது மறுபடியும் ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு இது 300ல் வச்சு வேக வச்சிடலாம். 300ல் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேகட்டும். பாருங்கள், 300ல் வச்சு வேக வச்சுருக்கேன். வேகட்டும். அப்படியே ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை 100ல் வச்சுருவோம். எனக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் 100ல் வச்சுட்டேன். வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100ல் வச்சு கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நாம் இட்லி பானையை திறந்து பார்த்துருவோம். வாவ், பியூட்டிஃபுல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பொங்கி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை குத்தி செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை எடுத்து வெளியில் வச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோம். கேக்கை இட்லி பானையிலேருந்து நான் வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது எவர் சில்வர் பாத்திரத்தை, அதுவும் இண்டக்ஸில் வச்சு நாம் செஞ்சு பார்த்ததுனால அடியில் லைட்டாக கருகி இருந்துச்சு, சைட்லேயும் கருகி இருந்துச்சு. நான் அந்த அடியில் கருகின பாகத்தை மட்டும் வெட்டி எடுத்துட்டேன். ஆனாலும் நம்மளுடைய கேக்கு அருமையாகவும் அட்டகாசமாகவும் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த கேக்கை நாம் வெட்டி பார்த்துடலாம். பாருங்கள், வெட்டுறதுக்கெல்லாம் அப்படியே சூப்பராக தான் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே குக்கரில் செஞ்சிருந்தோன்னு வைங்களேன், இந்த அடியில் கறி இருந்திருக்காது, சூப்பராக இருந்திருக்கும். இண்டக்ஸில் செஞ்சுருக்கோம்ல, கேஸில் சிம்மில் வச்சு செஞ்சுருந்தோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஜஸ்ட் இது ஒரு ட்ரையல் தான். ஆனாலும் கேக்கு சூப்பராகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து காமிச்சிட்றேன் உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி எவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இந்த கோகனட் கலர் கேக் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம நாம் வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நாம் இதில் எந்த கெமிக்கலும் சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி இந்த கேக் ஐட்டம்லாம் செஞ்சால் ஒரு 2 நாளைக்குள்ளே வச்சுருந்து சாப்பிடுங்க. ரொம்ப நாள் வச்சு சாப்பிட வேண்டாம். அது உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
நாம் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.